அவனை பைத்தியக்காரன்னு கூட சொல்ல முடியாது. காரிய பைத்தியக்காரன், இந்த லூசு பையன் ஒரு அவமான சின்னமா இன்னைக்கு இவன் இந்த சீமான் சாமான் ஈரோட்ல போய் தந்தை பெரியார் குறித்து இன்னும் அவதூறா இன்னும் கீழ்த்தரமா பேசினா ரேட் இன்னும் கூடுது. நான் அந்த புறம்போக்கு சொல்றேன், டே நாதாரி, பேவர்சி நாய், அழுக்கா நாய, லஞ்சா கொடுக்கா, சுவர்கா பச்சா, சின்னால் கா பச்சா, டே சீமான் சாமான். பெரியார் இறந்த உடனே பெரியார் வளர்த்த நாய் அதுக்கு உயிர் போயிடுச்சா. அந்த நாயினுடைய மலத்தை சாப்பிட்டா கூட உனக்கு புத்தி வராதரா. யார பேசி நீ காசு வாங்குற பிஜேபி RSS, யார பேசி அவன் மலத்தை நீ சாப்பிட்டுக்கிற. அவனை வச்சாதான் வேலைக்கு ஆவான் நானு சொன்னேன், அவனை அடிச்சாதான் வேலைக்கு ஆவான். சீமான் சாமான அறுத்து காக்கா போட்டணும்னு எவனா நாம் தமிழர் கட்சின்னு கொடி தூக்கின்னு தெருல வந்தானா அவனை அடிக்கணும். சொல்லிட்டு என்ன சொல்றான், என்னடா இது பெரியார் மண், பெரியார் மண், பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுதான்றான். தமிழ்நாட்டில் சிறைகளை அடைப்பேன் என்று சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றது யாரா? ஜெயலலிதா. அப்ப அந்த அம்மா யூரின் குடிச்சிருந்தியா நீ? எங்க அக்கா அந்த பறக்கத்தால எல்லாம் போட்டுனேன். அப்படியே எங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதை பார்த்தெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு எங்களோடு சேர்ந்து விட்டா நீ இது வரைக்கும் தேர்தலில் ஜெயிச்சிருந்தே கிடையாது, டெபாசிட்டே காலி. நீ கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்து சொல்ற, கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. அதுக்கு புரோக்கர் வேலை பாக்குற, மாமா வேலை பாக்குற, தேச துரோகி மாதிரி தமிழினா துரோகிடா அவங்க சீமான். மைச்சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பைத்தியக்காரன், அவனை பைத்தியக்காரன்னு கூட சொல்ல முடியாது, காரிய பைத்தியக்காரன், இந்த லூசு பையன் தொடர்ந்து வன்முறையை தூண்டுற மாதிரி, கலவரத்தை தூண்டுற மாதிரி, எல்லாரும் நிம்மதியும் கெடுக்கிற மாதிரி, அந்த பிஜேபி காரனும் RSS காரனும் அவன் கொடுக்குற அந்த பணம், இந்த பிஜேபி காரன் RSS காரன் அவனுடைய நாரி போன மலத்தை டன்னு கணக்குல கொடுக்குறான். அது இவன் கூட இருக்கிற இவனுடைய ஜால்ரா கோஷ்டிங்க தொம்பிகள், இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவனுங்க சாப்பிட்டு அவனுக்கு சொல்றத இன்னும் எல்லாருக்கும் கோபம் வர மாதிரி, நம்ம இனத்துக்கே ஒரு அவமான சின்னமா இன்னைக்கு இவன் இந்த சீமான் சாமான், இந்த புறம்போக்கு பையனும் அவன் கூட இருக்கிற தற்குறிகளும் தொடர்ந்து திராவிட மண்ணையும் திராவிடத்தையும் தந்தை பெரியாரையும் தேன் தலைவர் கலைஞர் அறிஞர் அண்ணா முதல்வர் அவர்களையும் திராவிட மாடல் அரசையும் கடுமையாக விமர்சிக்கிறான். தொடர்ந்து பேசிட்டே வரான். இப்ப ஈரோடு போய் சுத்தி நிற்கிறான். அங்க ஒன்னும் அந்த ஈரோடுல பெருசா இல்ல, அவங்க கூட ஒரு 150 பேருக்கு மேல இல்ல, ஈரோடுல அடிச்சு தொத்துறாங்க எங்க போனாலும். அவன் போய் பேசுறான், அங்க போய் ஈரோடு மண்ணில் போய் பேசுறான் பெரியார பத்தி. பாரு, நான் ஈரோட்ல பேசுறேன், என்னை யாராவது என்னென்ன செய்ய முடியுமான்றத எல்லாருக்கும் சவால் விடுற மாதிரி அங்க போய் பேசுறான். ஏன்னா அவனுக்கு ரேட் அதிகம். இப்போ ஈரோடுல போய் தந்தை பெரியார் குறித்து இன்னும் அவதூறா இன்னும் கீழ்த்தரமா பேசினா ரேட் இன்னும் கூடுது. பிஜேபி RSS காரன் ஈரோட்ல போய் பேசினா இன்னும் ரேட் அதிகம் அவனுக்கு. அவன் இப்ப தேர்தலில் போய் ஈரோட்ல நின்னதுக்கு காரணமே இந்த முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியார போய் ஈரோட்லயும் பேசணும். நம்ம ஈரோட்லயே பேசிட்டோம் பத்தியா பெரியார் குறித்து அப்படின்னு ஈரோட்ல போய் பேசி அவங்ககிட்ட இன்னும் காசு வாங்குறது. நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரியுதுங்களா சார்? அதாவது நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், நம்ம தொடர்ந்து என்ன சொல்றது, தொடர்ந்து இந்த பையன், இந்த பிம்பு, விட்டு சாப்பிடுற பாடுஸ், சாராயத்துக்காக கூட்டி கொடுக்குறவன், நான் உன ஒண்ணு கேட்கறேன், அவனை தொடர்ந்து பேசினே இருக்கிறோம். இது பொதுவாக கூட எல்லாரும் இவனெல்லாம் இப்படி எல்லாம் பேசலாம், ஒண்ணும் தப்பு இல்லை, சேனல்ல கட்டெல்லாம் பண்ணாதீங்க. என்ன சொல்றது, ஒரு பெண் நிருபர், பெண் என்றால் இந்நாட்டின் கண்கள், பெண்கள் தான் உண்மையான கடவுள். அந்த ஒரு பெண் நிருபர்கிட்ட போய், புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய பெண் நிருபர்கிட்ட போயிட்டு அந்த பெண் நிருபர் ஒரு கேள்வி கேட்குது இவங்கிட்ட. பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கனடாவில் சொல்றாருங்க, நீங்க சொல்றது எல்லாம் பொய், உங்களுக்கும் பிரபாகரனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றாரேன்னு அவரு சொன்னாருன்னு இந்த பொண்ணு கேள்வி கேட்குது. சகோதரி சட்டுன்னு அந்த சகோதரியை பார்த்து அவங்க தான் தேவடியா பையன்ட்டு போறான். அந்த விஷயத்துக்கு நான் பின்னால வரேன் ஆச்சுங்களா. இவ்வளோ மோசமான ஒருத்தன், இவனெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க. ஈரோட்ல இவன் பேசிக்கிறான், இவன் பேசினா இவனை பார்த்து ஈரோடு மக்கள் சும்மா இருக்கிறீங்க. நான் ஒண்ணு கேட்கறேன், நான் அவனை கேட்கலாம், நான் அவனை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். நான் நம்ம மைச்சென்னை 360 யூடியூப் சேனல்ல லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்கீங்க இல்லைங்க, நேயர்கள். நான் அவங்களை பார்த்து கேட்கறேன், பொதுவா இந்த கேள்வி எல்லாரும் கேட்கணும். தந்தை பெரியார் இறந்த ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகுமா? வேற எங்க இல்ல, எங்க வேலூர் CMC மருத்துவமனையில தந்தை பெரியார் இறந்தார். நான் அந்த புறம்போக்கு சொல்றேன், டே நாதாரி, பேவர்சி நாய், அழுக்கா நாய, லஞ்சா கொடுக்கா, பிச்சனா கொடுக்கா, சுவர்கா பச்சா, சின்னால் கா பச்சா, டே சீமான் சாமான், பெரியார் CMC மருத்துவமனையில இறந்துட்டாரா? அவர் வளர்த்த நாய் தந்தை பெரியார் படுத்துன அந்த பெட் இருக்குல்ல, அது கீழே படுத்துட்டு இருந்துச்சு. பெரியார் இறந்துட்ட உடனே பெரியாருடைய அந்த உடல் எடுக்க வரும்போது கீழே நாய் இருக்குது பாருங்கன்னா, நாயும் இறந்துச்சுடா.
ஏ லஞ்சா கொடுக்கா, சின்னால் கா பச்சா, சுவர் கா பச்சா, பிளேடி பாஸ்டர், அலுக்கா பையா, சூளே மகா, சூளே நன் மகனே, டேய் சீமான் சாமான், பெரியார் இறந்த உடனே பெரியார் வளர்த்த நாய் அதுக்கு உயிர் போயிடுச்சா. அந்த நாயினுடைய மலத்தை சாப்பிட்டா கூட உனக்கு புத்தி வராதரா சீமான் சாமான். நான் என்ன சொல்றேன்னா, 40 வருஷத்துக்கு முன்னால பெரியார் இறந்துட்டார். 40 வருஷத்துக்கு முன்னால இறந்த பெரியார் பேசுறத வச்சு இவன் அரசியல் பண்றானே. 40 வருஷத்துக்கு முன்னால இறந்த பெரியாரு, அவரு எப்பயோ 70-80 வருஷத்துக்கு முன்னால பேசி அவரு ஆரோக்கியமா அவர் பகுத்தறிவு பிரச்சாரம் நம்மள திருத்தத்துக்கு வர பல கருத்துக்களை தெரிவிச்சார். அதை வச்சு அரசியல் பண்ணினுக்கிறானே. இப்போ இவனை பைத்தியக்காரன்னு சொல்லலாமா? பைத்தியக்காரன்னு சொல்ல முடியாது. என்னங்க பண்றது? ஏடா நீ இப்போ அரசியல்ல ஒரு குறைஞ்சது ஒரு 20 வருஷமா ஃபீல்ட்ல இருப்பியா? நாம் தமிழர் கட்சின்றது ஆதித்யநாத் தொடங்கின கட்சி. அதை ஒரு திமுக கிட்ட ஒப்படைச்சிட்டார். அது ரொம்ப கிளியரா சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் ஆனா ஆளுந்தூர் RS பாரதி அதை கிளியரா சொல்லிட்டாரு. அத்தை இவன் நான் தான் நாம் தமிழர் ஃப்ராடு வேலை பண்ணி அதை கேப்சர் பண்ண. அததான் ஆளுந்தூர் RS பாரதி சொன்னான். நான் நினைச்சுன்னா இந்த கட்சி இல்லாத ஆக்கிடுவேன். ஏன்னா அவர் எப்பயும் திமுக கிட்ட ஒப்படைச்சிட்டாரு ஆதித்யநாத். அதை ஒரு ஃப்ராடு வேலை பண்ணி கேப்சர் பண்ணான். இப்ப என்ன சொல்றேன்னா, 40 வருஷம் முன்னாலே இறந்துட்டான். நான் இது அவங்ககிட்ட பேசல, இது பொதுவா எல்லார்ட்டும் பேசுறேன். என்ன சொல்றது, அவனுக்கு ஜாலரா ஆடுகிற தற்கூரிகளை கூட நான் பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன். 40 வருஷம் முன்னாடி இறந்துட்டார். அவர் அப்ப எப்பயோ ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால பேசுறத வச்சு இப்ப பெரியார் அப்பெல்லாம் அப்படி பேசினாரேன்னு இப்ப பெரியார வச்சு அரசியல் பண்றானே. இது 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 என்ன நியாயம்? இது எப்படி? இது ஏண்டா டேய், இப்போ நீ யாரை எதிர்த்து நீ அரசியல் பண்ணணும்? சரி, நீ யார பேசி பொழப்ப தள்ளுகிற? யார பேசி நீ காசு வாங்குற? பிஜேபி RSS கிட்ட யார பேசி அவன் மனத்தை நீ சாப்பிடுகிற? நீ உன் பொண்டாட்டி, உன் பசங்க, உன் கட்சிக்காரர்கள்லாம் திமுக பேசு, திமுக பேசு, பேசு, திமுக பேசு. நானே சொல்றேன், முதலமைச்சரை பேசுறியா? பேசு. எங்கள் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி உனக்கு ஆப்பிடிச்சு உனக்கு அட்ரஸ் இல்லாத ஆக்க போற எங்க நாளைய முதல்வர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், வாலிப கலைஞரான உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுறியா? பேசு. இல்ல எங்க அமைச்சர்களை குறித்து பேசுறியா? பேசு. எங்க ஆட்சியை குறித்து பேசுறியா? பேசு. வார்த்தா உனக்கு தில் இருந்தா எல்லா அரசியல் கட்சியும் விமர்சனம் பண்ணு. உனக்கு ஆப்படிச்சு உன்னை சுடுகாட்டுல உன்னை அடக்கம் பண்ண போற நடிகர் விஜய் குறித்து பேசுறியா? பேசு. ஏன்னா உன்னை காலி பண்ண போறது அந்த ஆள் தான். முடிச்சிட்டான், உனக்கு அதே முடிச்சிட்டான்னு. அதனாலதான் இவ்வளவு இப்போ ஆட்டம் போட்டுக்கிற நம்ம ஃபீல்ட்ல நிக்கிறோம். இவங்களெல்லாம் பேசு. ஏண்டா இவங்களை எல்லாரையும் விட்டுட்ட. அப்போ எப்பயோ ஒரு 60-70 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னால 80 வருஷத்துக்கு முன்னால பெரியார் பேசின அவர் அப்பா அதெல்லாம் பேசினாருன்னு இப்போ நீ பேசி நீ அரசியல் பண்ணின்னு இப்ப அதை பேசி பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கே. அது பிஜேபி RSS காரோட அஜெண்டா. அதான் நீ பேசுறாங்க. அதனால அதை பேசி நிறம் வச்சுக்கோ. என்ன இப்ப அவர் நான் பெரியார், நான் அந்த பிஜேபி RSS காரனே கேட்கிறேன், உங்களுக்கு என்னடா பெரியார் மேல அவ்வளவு கோபம்? இப்ப அவர் உயிரோடு இல்லையே. இப்ப பெரியாரு உயிரோடு இல்லையே. நான் பிஜேபி RSS காரனை கேட்கிறேன். இல்லையே, பெரியார் உயிரோடு இல்லையே. இப்ப பெரியார் உயிரோடு இருந்து இப்ப இந்த மண் உலகத்தோட வாழ்ந்துட்டு இருந்து இப்போ அவர் திராவிட கழகத்துக்கு தலைவராக இருந்து இப்ப மரியாதைக்குரிய திரு வீரமணி தலைவரா இருக்காருல்ல. இப்ப அந்த இடத்துல பெரியார் இப்ப இருந்து சித்தர்கள் தான் 200 வருஷம் 250 வருஷம் வாழ்ந்தாங்களாமே. அந்த மாதிரி இன்னும் பெரியார் இறக்காம இன்னும் ஆரோக்கியத்தோட இப்பயும் அந்த மூத்திர சிட்டு கையில பிடிச்சுன்னு 2 நாளைக்கு முன்னால 3 நாளைக்கு முன்னால போன வாரம் போன மாசம் நீ பெரியார் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் பெரியார் பேசினு இப்ப தமிழ்நாடெல்லாம் சுத்தின ஊடகத்துல சமூக ஊடகத்துல பெரியார் இப்போ உயிரோடு இருந்து பேசினிருந்தாருன்னா நீ அதெல்லாம் பேசு. அவரு இறந்தே 40 வருஷம் ஆயிடுச்சுடா. கிட்டத்தட்ட 40 வருஷம் அவர் இறந்து அதை பேசி எங்க அரசியல் பண்ணிட்டு இது என்ன நியாயம்? கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம எவ்வளவோ பேசியாச்சு. அவனை எதிர்த்து எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் போராட்டம். அவனை வச்சாதான் வேலைக்கு ஆவான்னு நானும் சொன்னேன். அவனை அடிச்சாதான் வேலைக்கு ஆவான்னு. சீமான் சாமான அறுத்து காக்கா போட்டணும்னு அவனை ஊழியறி உதைக்கணும். எவனா நாம் தமிழர் கட்சின்னு கொடி தூக்கின்னு தெருல வந்தானா அவனை அடிக்கணும். ஏன்னா அது ஒரு வன்முறை தோன்ற கட்சி. அதெல்லாம் இந்த நாட்டுல இருக்கக்கூடாது. யாரும் எதுவும் பண்ணாதனால பேசுறான். அவன் போலீஸ் அதிகாரி, ஒரு மிகப்பெரிய அதிகாரி, போலீஸ் அதிகாரி, மரியாதைக்குரிய ஐயா வருண் அவர்கள். அவரை ஜாதி அரசியல் பண்றாருன்னு ஜாதி ரீதியா பேசுறான். அவங்க குடும்பத்தை பேசுறான். அவங்களும் விட்டு வச்சுக்கிறாங்க. நேற்று அவர் அதிகாரி மிஸ்டர் வருண் சார் அவருடைய சமூக வலைதள ட்விட்டர் பக்கத்துல பார்த்தேன், அவருடைய பேட்டி பார்த்தேன். எல்லாம் ஓகே, நியாயம் தான். ஏன்னா விட்டு வச்சுக்கிறீங்க? அவனை போய் நான் கோர்ட்ல சந்திக்கிறேன்னா கோர்ட்ல எங்க சந்திக்கிறீங்க? நான் காவல்துறை அதிகாரி மரியாதைக்குரிய ஐயா வருண் அவர்களை கேட்கிறேன். நீங்க ஒரு நல்ல அதிகாரி, சினிமாவில் ஒரு நேர்மையான போலீஸ் மாதிரி தான் வருண் சார் அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸும் நேர்மையான போலீஸ் தான். திமுக ஆட்சியில் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன் சார் விட்டு வைக்கிறீங்க? நான் வருண் சார் கேட்கிறேன், ஏன் சார் விட்டு வைக்கிறீங்க? என்ன சார் கோர்ட்டுக்கு போறீங்க? ஏன் சார் அவன் எவ்வளவு பேசியிருக்கான்?
வழக்கு போட்டு உள்ள போடு சார். 10 நாள் பேசுவான், 20 நாள் பேசுவான். அப்புறம் அவன் எல்லாம் மறந்துடுவாங்க. அவங்க அம்மாவை ஒரு முறைக்கு 10 முறை பாத்ரூம்ல வலிக்கு கொள்ளணும். இதெல்லாம் விட்டு வச்சா அப்படி பேசினே இருப்பான். அவன் ஈரோட்ல உட்காந்துன்னு பேசுறான். ஈரோட்ல உட்காந்து பேசுறான். மேடையில பேசுறான். ஈரோட்ல பத்திரிகையாளர் சந்திப்புல பேசுறான். அதை எடுத்து நீங்க பத்திரிகையில போடுறீங்க, ஊடகத்துல போடுறீங்க, சமூக வலைத்தள யூடியூப் சேனல்ஸ்ல போடுறீங்க. அங்க கேக்குறோம், என்னடா இது பெரியார் மண், பெரியார் மண், பெரியார் மண். இது பெரியார் மண் இல்ல, இது எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் மண், எங்க தாத்தா அயோத்திய பண்டிதர் அயோத்தியாசன் மண்ன்றான், குடிகாத்த குமரன் மனுன்றான், மருது சோழரன் மனுன்றான். ரைட், அதெல்லாம் அவங்க மண்ணுதான். அது நீ சொல்ல தேவை. அம்மாவை நீ நாளை இவங்களெல்லாம் திட்டா கூட திட்டு தெரியாது நமக்கு. சொல்லிட்டு என்ன சொல்றான், என்னடா இது பெரியார் மண், பெரியார் மண், பெரியாரே எனக்கு ஒரு மண்ணு தான்றான். என்ன வார்த்தை சார் இது? பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணுன்றான். பெரியாரே ஒரு மண்ணுன்றான். லஞ்சா குடுக்கா, சின்னால்க பச்சா, சுவர்க்க பச்சா, சூளே மகா. பெரியாரே ஒரு மண்ணுதான்றான். இவனுக்கு என்ன மரியாதை கொடுத்து பேச வேண்டியது இருக்குது? இவனுக்கு என்னங்க மரியாதை கொடுத்து பேச வேண்டியது? நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் தான் கேட்கறான் தலைவர்களை பார்த்து. நல்ல பிறப்புக்கு பிறந்தவனா, நல்ல தாய்க்கு பிறந்தவனா, உன் தாய் நல்லவளா, இப்படி எல்லாம் பேசுறானே. அப்ப இவனை பத்தி, அப்ப இவன் தாய் மட்டும் நல்லவளா? அவன் எல்லாத்தையும் விட்டவன். அவன் சொல்றான், நேத்து கூட ஒரு இடத்துல பார்த்தான். அவன் சொல்றான், வாத்தா அவங்க அம்மா பொண்டாட்டி அக்கா தங்கச்சி என்ன பார்த்து கேக்குறீங்கல்ல, வாடா எங்க வீட்டுக்கு வாடா, அவங்க எல்லாம் வந்தா கூட்டு போய் சந்தோஷமா இருறான்றான். இவனெல்லாம் வந்து எதுக்குங்க நாங்க எடுத்துக்கிட்டு பெரியாரே ஒரு மண்ணுதான்ட்டான். வாடா போடா, வாடா போடான்னு பேசுறான். இவனுக்கு நாங்க என்னங்க மரியாதை கொடுக்கணும் சொல்லுங்க? அவரு விடுதலை புலிகளின் தலைவர் மாவீரன் தலைவர் பிரபாகரன். டேய், உங்களை விட உங்க ஆத்தா உன்னை விட பிரபாகரன் மீது அதிகமான மரியாதை எங்களுக்கு தாண்டா உண்டு. சட்டமன்ற உறுப்பினர் பதவி இழந்தவர்ரா தலைவர் கலைஞர் இனமான பேராசிரியர். விடுதலை புலிகளுக்காக, பிரபாகரனுக்காக. டேய், ஆட்சியே எழுந்துட்டாங்க. திமுக ஆட்சியே எழுந்துச்சுரா, ஆட்சியே எழுந்துச்சுரா. அம்மாள நீ தானே பேசுன, இலை மலர்ந்தால்தான் ஈழம் மலரும் சொல்லி. அந்த இலைக்கு சொந்தக்கார மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்துல என்னடா தீர்மானம் போட்டாங்க? அந்த மாதிரி கலைஞர் எப்ப நான் பேசிருப்பாரடா, எங்க வாழ்க்கையே நாங்க இழந்தோம், அரசியல் வாழ்க்கையே. பரவாயில்லடா, விடுதலை புலிகளுக்காக உயிரை போனாலும் பரவாயில்ல. அம்மாள உன்ன மாதிரி நாங்க ஒண்ணு விடுதலை புலிகள் பேரை சொல்லி காசு வாங்கி சாப்பிடல. விடுதலை புலிகளுக்காக ஆட்சி இழந்தோம், எல்லாத்தையும் இழந்தோம். ஆனா இனி எந்த நீ இலை வளர்ந்தால்தான் ஈழம் மலரும் பேசின இல்ல. கண்ட எஸ்ஸுக்கு பிறந்தவனே, கண்ட எஸ்ஸுக்கு பிறந்தவனே, இலை வளர்ந்தால்தான் ஈழம் மலரும் நீ பேசின இல்ல. இதே ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். என்ன தெரியுமா? பிரபாகரனை கைது செய்து பிடித்து வந்து சிறையிலே அடைக்க வேண்டும், சிறையிலே அடைப்பேன். பிரபாகரனை கைது செய்து பிடித்து வந்து தண்டனை, கடுமையான தண்டனை வழங்கி தமிழ்நாட்டில் சிறையிலே அடைப்பேன் என்று சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றது யாரா? ஜெயலலிதா. அப்ப நான் அந்த அம்மா யூரின் குடிச்சிருந்தியா நீ? ஆனா நாங்க பலமுறை பிரபாகரனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அதான் நான் சொல்லிட்டேன். மரியாதைக்குரிய கழக அமைப்பு செயலர் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தலைவர் கலைஞர் சொல்லி அண்ணன் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி பிரபாகரன் அவர்களை ஜாமீன்ல எடுத்தார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தது மறைந்த மாவீரன் அண்ணன் டி நகர் ஜே அன்பழகன். அது ஒரு டுபாக ஒருத்தங்கிறான். அறிவாலயத்தில் அவனுக்கு ஜெராக்ஸ் போடுற வேலை கொடுத்துருந்தோம். இப்ப அவன் எங்கிறான்னு தெரியல. நேற்று பார்த்தா அவங்க ஒரு சமூக வலைத்தள பக்கத்துல பதிவு, அந்த ராதாகிருஷ்ணன் சொல்லி மரியாதைக்குரிய புரட்சி புயல் நான் வைகோ அரசியல் உனக்கு போட்ட பிச்சு. அவன் என்ன சொல்றான், இல்ல நான் தான் ஜாமீன் எடுத்தேன், ஆனந்தூர் பாரதி ஜாமீன் எடுக்க போடா புறம்போக்கு. ஜாமீன் எடுத்தது யாருன்னு கேட்டா, பிரபாகரன் அவர்களை ஜாமீன் எடுத்தது யாருன்னு கேட்டா தலைவர் கலைஞர் சொல்லி ஆனந்தூர் அரசு பாரதி தான் ஜாமீன் எடுத்தார். பல திமுகவினர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு, தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பாக இலங்கைக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனா இந்த தேவடியா போயும் பொய்யா பேசுறான் வேசி மகன். நான் சொல்ற வர செய்தி 2 நாளைக்கு முன்னாலே எல்லாரும் சமூக வலைத்தள பார்த்திருப்பீங்க. மரியாதைக்குரிய மாவீரன் பிரபாகரன் அவர் உடன் பிறந்த அண்ணன் மகன் கனடால இருக்கார் சார். அவரு பேசுறார் சமூக வலைத்தளத்துல, சீமான் சொல்றது எல்லாமே பொய், தயவு செஞ்சு சீமான் சொல்றதை யாரும் கேட்காதீங்க, சீமான் சொல்றது எல்லாமே பொய், அவனுக்கும் எங்க சித்தப்பாக்கும் எந்த தொடர்பு கிடையாது. சித்தப்பான்னு சொன்னா பிரபாகரனை சொல்றாரு. ஏன்னா பிரபாகரனுடைய மாவீரன் பிரபாகரனுடைய உடன் பிறந்த அண்ணன் மகன் அவர் கனடாவில் இருக்கார். சீமானுக்கும் எங்க சித்தப்பா பிரபாகரனுக்கும் எந்த தொடர்பு கிடையாது. எங்க சித்தி வந்து இட்லி வீட்டுல போயிட்டு எங்க அண்ணி எனக்கு இட்லி போட்டாங்க, அது அப்படியே புடுங்கன்னா கறியா வந்துச்சுன்னு சீமான் சொல்றதெல்லாம் பொய். எங்க சித்தி எல்லாம் யாரையும் பார்த்தது இல்லை. எங்க சித்தி அந்த நேரத்துல எங்க சித்தி யாரையும் பார்க்க அனுமதிச்சது இல்லை. எங்க வீட்டுக்கு யாரும் வந்தது இல்லை. எங்க சித்தியே இவன் பார்த்தது இல்லை. பொய் பேசுறான். இவன் போர் பயிற்சி எடுத்தான்னு சொல்றது பொய். எங்க சித்தப்பா வந்து ஆமக்கறி போட்டாரு,
இவன் சொல்றதெல்லாம் போய் எங்க சித்தப்பா ஆமக்கறியே சாப்பிட மாட்டாரு. எங்க சித்தப்பா போர்ல அன்னைக்கு அவர் தூங்காம, உறங்காமல், உண்ணாமல் போர்ல அவர் புலிகளோடு அவர் போரிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்துல இவன் போனா சமைச்சு போறதுக்கு எங்க சித்தப்பா என்ன செஃப்பா, அதாவது சமையல்காரரா? இவன் சொல்றது எல்லாமே போய். தயவு செஞ்சு அவனை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு அவர் உண்மை சொன்னார். சொன்னது யாருன்னு கேட்டா மாவீரன் பிரபாகரன் உடன் பிறந்த அண்ணன் மகன். எங்க சித்தப்பா கிளீனா சொல்லிட்டார். சொல்லிட்டு சொல்றாரு, நான் போருக்கு வரேன்னு எங்க சித்தப்பா பிரபாகரன் கிட்ட சொன்னேன், நானும் வரேன் போர்க்களத்துக்குன்னு. அப்ப எங்க சித்தப்பா பிரபாகரன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, வேணாப்பா, நீ தாத்தா பாட்டியை பார்த்துக்கோ. அதாவது பிரபாகரனுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டியை நீ பத்திரமா ஜாகிரதையா பார்த்துக்கோ. நீதான் குடும்பத்தை பார்த்துக்கணும். களத்துக்கு நாங்க போறோம், நீ ஒருத்தன் குடும்பத்தை பார்த்துக்கோ, அவங்களை நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி என்ன சொன்னனால நான் போருக்கு போகாம தாத்தா பாட்டியை நான் கவனிச்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுத்துன்னு அவங்கள கவனிக்கிற வேலை என்கிட்ட சித்தப்பா ஒப்படைச்சனால என்னால போருக்கு போக முடியல. இவன் எந்த போருக்கும் போல, இவன் களத்துக்கு வரல. என்ன சொல்றது, இவன் பல சிங்களம் இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் கற்பை சூறையாடி பலருக்கு பொண்ணு கொடுத்தான். சிங்கள பெண்களோட இவனுக்கு தொடர்பு. அப்ப அந்த சிங்கள பெண்களோட தொடர்புன்னு சொன்னா, அப்ப சிங்களர்களோடு இவன் தொடர்பு வைத்துக் கொண்டா இவன் காட்டியும் கொடுத்துக்கிறான், கூட்டியும் கொடுத்துறான். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அத பெண் நிருபர் அந்த சகோதரி இந்த மாதிரி பிரபாகரனுடைய அண்ணன் மகன் சொல்றாரு, உங்களுக்கும் நீங்க சொல்றதெல்லாம் தவறான தகவல், நீங்க பிரபாகரனை சந்திக்கவே இல்லையாமே, நீங்க இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போனது வந்து இதெல்லாம் தவறான செய்தியும் சொல்றாராமே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கனடாவில இருந்து உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறாருன்னு அவர் சொன்னதை அந்த சகோதரி, புதிய தலைமுடைய நிருபர் அந்த சகோதரி கேள்வி கேட்கிறாங்க. இவன் அதுக்கு என்ன சொன்னாங்க, இது நல்ல கவனிங்க. அதுக்கு இவன் என்னங்க சொன்னான், நீதான் சேலைக்கு கல்லு கட்டினா விட மாட்டேன், 90 வயசு கழிவையாக கூட விட மாட்டேன், உனக்கு தேவை அது பொம்பளையா இருக்கணும், ஒரு மரியாதை கொடுக்க தேவை. ஒரு ஜெனரலைசர் படிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு கேள்வி கேட்க தெருளுக்குது. இந்த சமுதாயத்துடைய ஒரு மிகப்பெரிய தூண் பத்திரிகை, ஊடகம், சமூக வலைத்தளம், ஜனநாயகத்துடைய தூண்களில் ஒரு தூண். அந்த ஒரு பத்திரிகையாளர் அந்த பெண் கேள்வி கேட்கிற மாதிரி பிரபாகருடைய அண்ணன் மகன் உங்கள் மீது குற்றம் சாட்டாருன்னா நீ அது விளக்கம் தரணும், இல்ல போயினே இருக்கணும். அந்த பொண்ணை பார்த்து சொல்றான் சார், அவன் கிட்ட நான் பையன் சார், அந்த சகோதரியை பார்த்து பிரபாகரன் அண்ணன் பையன் உன்னை பத்தி இப்படி சொல்றானேன்னு சொன்ன உடனே அவங்கதான் பையன் சொல்லிட்டு போறான். யார்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட அப்படி பேசு, நீ எல்லாம் ஒரு கட்சிக்கு தலைவர், உங்ககிட்ட இந்த நாட்டை கொடுக்கணுமா? ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உரிமைன்னு பேச அப்படி பேசலாமா ஒரு பெண்ணை? இது யாருன்னா கண்டிச்சிங்களா? அவங்க கூட 4 பொம்பளைங்க நிக்கிறீங்க பேட்டிக்கு, இது யாருன்னா கண்டிச்சிங்களாங்க? இப்போ இந்த பொண்ணை பார்த்து இப்படி பேசினானே, ஒரு பெண்ணை பார்த்து இப்படி பேசினானே, இந்த மாதிரி சொல்லிட்டு போறானே சீமான் சாமான் அந்த பொறம்பை, இதை யார் கண்டிச்சாங்க? ஏன் அந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்களே, ஏன் கண்டிக்கிறானே? அப்படியே பிரபாகரன் அப்படியே வந்து சீமான புகழ்ந்து பேசுற. நான் முன்ன இதே நம்ம மைக் சென்னை திருச்சி விட்டு சொன்னேன், சீமான் வந்து பெரியாரை எதிர்க்கிற ஆரம்பிச்ச உடனே அப்படியே புகழ்றி, அப்படியே டைனோசரஸ் மாதிரி அப்படியே இவ்வளவு பெருசா அப்படியே எங்க அக்கா அந்த பறக்கத்தால எல்லாம் போட்டுனேன். அப்படியே எங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதை பார்த்தெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு எங்களோடு சேர்ந்து விட்டார், எங்களோடு ஐக்கியமாகி விட்டார், இன்னைக்கு எங்களுடைய அணியிலே வந்து விட்டார். இன்னைக்கு நாங்கள் பெரியாரை எதிர்ப்பது போல், திராவிடத்தை எதிர்ப்பது போல் இன்னைக்கு சீமான் வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார், நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இன்னைக்கு சீமான் வந்து விட்டார், எங்களை ஆதிக்க பெரியார் எதிர்க்கிறார், எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற பொம்பளை வேற எப்படி இருப்ப? நீ தான் சொல்றியே, நாங்க ஆட்சிக்கு வந்தா மாட்டு மூத்திரத்தை நாங்க மெடிக்கல் ஷாப்ல விற்போம். நீ கண்டிக்கலாம் இல்ல? பெண்ணுரிமை பத்தி பேசுற தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து கேட்கிற, நீ கண்டிக்கலாம் இல்ல? கண்டிக்கலாம் இல்ல? அவனை எப்படி அவர் பொம்பளை பேசுறாங்க? சும்மா இருக்கிறான்னு நீங்களும் அரசியல் பேசுறீங்களா? இல்ல நீ இந்த மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் இதுல இது வந்து அப்படியே எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி பேசுது, உனக்கு என்ன முகவரி? நீ கலைஞருக்கு பேரன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு புள்ள தவிர வேற என்ன உனக்கு முகவரி இருக்குது? நான் கேட்டனா உனக்கு என்ன முகவரின்னு? உனக்கு என்ன முகவரி? அதெல்லாம் பேசுறதுல உனக்கு யோகியதை இல்லம்மா. தளபதி பத்தி என்ன சொல்றது, எங்க நாளைய தமிழக முதல்வர் எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசல உனக்கு முகவரி, உனக்கு வந்து யோகியதை கிடையாது, உனக்கு யோகியதை கிடையாது. அவர் தேர்தல் நின்ன முதல் தேர்தல ஜெயிச்சிட்டார், மந்திரி ஆயிட்டார், துணை முதலமைச்சர். நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு துணை அமைச்சராக போறார். நீ இது வரைக்கும் தேர்தலில் ஜெயிச்சிருந்தே கிடையாது, டெபாசிட்டே காலி. நீ கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்து சொல்றாரு, கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது, ஒரு பொம்பளையா பேசுறான்.
உன் இனம் பெண்ணினம், எங்களுக்கு உயிர் கொடுத்த என் தாய் இனம் பெண்ணினம். அந்த பெண், அந்த பெண்ணை பார்த்து பையன் அவன் பேசுறான், அதை கண்டிக்க உனக்கு வக்கு இல்ல, தெம்பு இல்ல, திராணி இல்ல. இதுல நீ அவனை பாராட்டுற, இதுல நீ உதயநிதி பத்தி குறை சொல்றனா? இந்த நாட்டுல RSS பிஜேபி என்னென்ன வேலை பாக்குறாங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த செய்தியை இங்க பதிவு பண்ணலாம். போட்டோவும் அவன் டைரக்டரே சொல்லிட்டான், இந்த போட்டோ நான் தான் ரெடி பண்ணேன். போட்டோ ரெடி பண்ணி கொடுத்தோம், ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டான். போட்டோ நான் தான் ரெடி பண்ணேன்னு சொல்லி. நான் தான் போட்டோ ரெடி பண்ணி யார்கிட்ட கொடுத்தான்னு கேட்டான். அந்த சிடிய யார்கிட்ட கொடுத்தா, அந்த போட்டோ ரெடி பண்ணி யார்கிட்ட கொடுத்தான்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி தலைவர். அவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர், சீமான் சாமானோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். பிறகு அந்த சீமான் சாமான் அரசியல் பிடிக்காமல் தலைவர் தளபதி அண்ணன் உதயநிதி தலைமையேற்று கழகத்திற்கு வந்து இன்றைக்கு மாநில மாணவரணி தலைவராக இருக்கிற நண்பர் ராஜீவ் காந்தி பத்திரிகையாளர் மத்தியிலே தெளிவா பேட்டி கொடுத்தார். அவர் 3000 பேர் கூட்டணும் நாம் தமிழர் திமுக சேர்த்தார். ராஜீவ் காந்தி சொன்னாரு, அந்த சிடி என்கிட்ட தான் வந்துச்சு, அந்த டைரக்டர் ரெடி பண்ணி கொடுத்தது நான் தான், அதை பிரிண்ட் போட்டு சீமான் கொடுத்தேன்னு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தேன். அப்புறம் ஒரு துப்பாக்கி வச்சுருப்பான் தெரியுமா, துப்பாக்கி, AK-47 ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்டு ஒரு கன் வச்சுருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு காட்டுல நிக்கிற மாதிரி. அது ஒரு ஷூட்டிங். ஒரு ஷூட்டிங்க்கு இந்த பேவரசி போயிருக்கான். ஒரு ஷூட்டிங்க்கு ஒரு 2-3 போட்டோஸ் எடுத்துருக்கான். அந்த டைரக்டர் 2 போட்டோ எடுத்திருக்கான். அப்புறம் அந்த போட்டோ எடுத்தவங்க எல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ தான் அவன் நேற்று அந்த டைரக்டர் வந்துட்டார், லைன்ல வந்துட்டார். நாங்க தாங்க அந்த போட்டோ வந்து நேற்று அவர் பேசுறார், தொலைக்காட்சியில பேசுறார். அந்த போட்டோ வந்து நாங்க ஷூட்டிங் எடுக்கும்போது போட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டாருங்க. நாங்க தான் அந்த கண்ணை கொடுத்து போட்டோ எடுத்து 5 ஸ்னாப் எடுத்தோம், 5 ஸ்னாப் கழுவி கொடுத்தோம். அந்த போட்டோ தான் வெளியிட்டான், நான் பயிற்சி எடுத்தேன்னு சொல்லி. அதுதான் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் எங்க சித்தப்பாவோடு காட்டுக்குள்ளே உன் போனது கிடையாது, எந்த போர் பயிற்சி உனக்கு கொடுக்கல, எந்த போர் பயிற்சி உனக்கு கொடுக்கல, எங்க ஷூட்டிங்குடைய கண்ணை எடுத்து இவன் ஒரு போட்டோ பிடிச்சிக்கலாம். சோ எல்லாமே பிராடா, அப்பா அவங்க அம்மால எல்லாமே பிராட், எல்லாமே எல்லாமே பிராட். என்னடா நீங்க இந்தியன், என்னடா நீங்க திராவிடம், தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், மயிர் தேசியம். கோபம் வருது எனக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிற திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னாலும் ஒண்ணுதான், திராவிடியன் திராவிடம் என்றாலும் ஒண்ணுதான்டா. தமிழ் தேசம் என்றாலும் ஒன்றான், திராவிடம் என்றாலும் ஒன்றான். அந்த தமிழ் தேசம், அந்த திராவிடம் அரசனுடைய மன்னர் தான் எங்கள் தலைவர் தளபதி, இளவரசர் தான் எங்கள் நாளைய தமிழக மன்னர் உதயநிதி ஸ்டாலின். அவ்வளவுதான். நீங்க யாரோட கூட்டணி? நாங்க அம்மா சொல்றோம், 8 கோடி மக்களோட நாம் கூட்டணி. வாடா, வாயில் எல்லாருடைய குறிப்பே நிற்கிறோம், நல்லா தப்புடா. நீயும் உன் தொம்பிக்கிறோம் 8 கோடி மக்களோடு நீங்க கூட்டணிக்கலாம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா, அது சொல்றான், நான் இந்த மக்களை படித்திருக்கிறேன், சமுதாயத்தை படித்திருக்கிறேன். தொண்டை கட்டிடுச்சு நேத்து அவன் பேட்டி கொடுக்கும்போது. ராவா போட்டியோ சரக்கு தொண்டை கட்டிடுச்சு நேத்து. பாத்தீங்களா நேற்று பேசும்போது என்ன சொல்றது, அந்த லஞ்சா கொடுக்கா, இந்த பேவரசி, அந்த பாஸ்டர் பிம்பு, இந்த வேசி மகன் சீமான் சாமான் பேட்டி கொடுக்கும்போது மேடையில தொண்டை பயங்கரமா கட்டிட்டு, தொண்டை பயங்கரமா கட்டிட்டு. அந்த சரக்கு வந்து ராவா போட்டியோ, ராவா போடாத, நீ எப்படி குச்சி எல்லாம் போய் செத்து போற, சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் உயிரோடு இரு. ஏன்னா எங்க இளைய தளபதி வாலிப கலைஞர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் முதல்லாம் பார்க்கணும், அப்பயும் நீ கத்து, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் வேணும். என்ன சொல்றது, தொண்டெல்லாம் கட்டிட்டு. இல்ல ஒருவேளை சாட்டை தலைமுறை குல்பியோ சப்பனியோ இப்படி எல்லாம் பேசலாங்க. என்ன ஏங்க இவன் பேசுறானுங்க, நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா, நல்ல தாய் வயிற்றுல பிறந்திருந்தா, உன் தாய் நல்லவளா இருந்தா, உன் தாய் பத்திரியா இருந்தா அப்படின்னு பேசலாம். அவன் யார பேசினான்னு நீங்க நான் சொல்ல விரும்பல, ஏன்னா மறந்துருப்பீங்க நீங்க. இவன் இப்படி பேசும்போது இவனை பத்தி ஏன் பேசக்கூடாது? ஏன்னா அந்த சேனல் எடிட் பண்றாங்க, அதனால நான் சொல்றேன். For every action there is an equal and opposite reaction. இது பாலிடிக்ஸ்ல நாங்க மெயின்டைன் பண்றோம், நான் மெயின்டைன் பண்றேன், இதை நான் மெயின்டைன் பண்றேன். எல்லாருக்கும் சூடு சொரணம் இருக்கணும். நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம், நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம். திமுக, அதிமுக, இன்னும் இருக்கிற திராவிட பேரில் திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடியது, யாரெல்லாம் பெரியார் படம் போட்டு அரசியல் பண்றீங்க, எல்லாருக்கும் சேர்த்து நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் கிருவீங்க, முதலமைச்சர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷம், ஆனா அவர் நினைக்க மாட்டார். அவர் எப்பயும் என்கிட்டே சொல்லிட்டார். நான் பல முறை 100க்கும் மேற்பட்ட பதிவுகளில் நமது மை சென்னை 360 யூடியூப் சேனல்ல நான் பேசியிருக்கேன். அவரு இவனை நான் ஒன்னும் இவனை தொட்டா ஒரு ஆள் அவர் தான் பேசுறேன், இவனை அப்படியே விடுங்க, பேசி அவன் காலியாடுவான். என்கிட்ட சொன்னார், அவனை பத்தி பேசாதான்ட்டார். என்கிட்ட மீண்டும் மீண்டும் சொல்லுறேன், அமைப்பு செயலாளர் மரியாதை கூறிய ஆளுநர் அரசு பாரதி போய் இவனை கைது பண்ணணும், வழக்கு போடணும், விட்டுடு அவனை அப்படியே விடு. அவனை மக்கள் அடிச்சு காலி பண்றாங்க, வீட்டுல அடங்காதவன் ஊர்ல அடங்குவான்ற மாதிரி அவனை அப்படியே விட்டுடு.
சோ இப்படிதான் இருப்பான். இப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்கான். ஈரோட்ல உன்னை பேச விடுறீங்க, அதெல்லாம் பெரிய தப்பு. ஈரோடு மக்கள் பண்றதெல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. நீ போன முறை 13,000 ஓட்டு வாங்கினடா, என்ன சொல்றது? தலைவர் சொல்லிட்டார், இடைத்தேர்தல் சொன்னா எப்பவுமே தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் போவோம் இடைத்தேர்தல். ஒருத்தர் கூட ஈரோடு கிழக்கு ஈரோட்லயே கிழக்கு தொகுதி பக்கத்துக்கு இருக்கிற தொகுதி கூட அனுப்பக்கூடாதுன்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி தொகுதியிலிருந்து கூட ஒருத்தர் போகக்கூடாது. ஒரு ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற கழக உடன்பரப்புகள் கூட்டணி கட்சியினர் மட்டும்தான் அங்க வேலை செய்யணும். 13,000 ஓட்டு என்ன வாங்கினேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது? உங்க 5,000 ஓட்டுக்கு மேல நீ வாங்க மாட்டடா. 5,000 ஓட்டுக்கு மேல நீ வாங்க மாட்ட. இதை ஏதாவது ஓட்டு வாங்கி நம்ம இன்னும் ஏன்னா பண்ணணும்ன்றதால, அதனால நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், நான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க. ஏன் பெரியார பிஜேபி RSS இந்த சீமான் சாமா கிட்ட பேச சொல்லி, அவன் பேசினானா அது பிஜேபி RSS காரனுக்கு அவனுக்கு திராவிட கொள்கைகள் பிடிக்காது, திராவிடம் பிடிக்காது, பேசலான்ற மாதிரி அது எடுப்படாது. இவன் பெரியார புகழ்ந்து பேசியிருந்தான். சோ இவன் பேசட்டும்னு சொல்லி இவனை விட்டு ஏன் பெரியாரே பேசுறான்னா, இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணா மாத்தணும்னு பல முயற்சி எடுத்திருக்கான். அதனாலதான் இந்த RSS ரவிங்க கவர்னர் வேலை அந்தால் பார்த்துட்டு இருக்கிறது, பார்க்க கூடாதவெல்லாம் அந்தால் பாக்குறான். இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற வேண்டும். அதுக்கு யாரு அடிக்கணும்னா பெரியார அடிச்சு காலி பண்ணணும். பெரியார்கிட்ட பெரிய டேமேஜை உருவாக்கிட்டாவே திராவிடத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு வந்துடும். தொடர்ந்து திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செய்கிறது. ஏன்னா திமுக அதிமுக மாறி மாறி வருது. இதை மாற்றி பெரியார டேமேஜ் பண்ணி திராவிடத்தை டேமேஜ் பண்ணிட்டா இது ஆரிய மண்ணா மாத்திடலாம். அதுக்கு புரோக்கர் வேலை பார்க்கிற, மாமா வேலை பார்க்கிற, தேச துரோகி மாதிரி தமிழின துரோகிடா சீமான். தமிழின துரோகி, அம்மாள தமிழ் தேசியம் அமைக்கிற தமிழின துரோகி. இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற வேண்டும் என்றால் பெரியாரை ஈழ்வுபடுத்த வேண்டும். பெரியார் மீது இருக்கிற மரியாதை, மக்களிடத்தில் பெரியார் மீது வைத்திருக்கிற மரியாதை, அதை நுச்சுநூறாக்க வேண்டும். திராவிடத்தின் மீது அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும். அப்படி பெரியார் அடிச்சு காலி பண்ணிட்டு அப்படியே அண்ணா கிட்ட வராம்பாரு. அண்ணா கிட்ட, கலைஞர்கிட்ட, அண்ணா கலைஞரோட நாங்க பெரியார் விமர்சனம் பண்ணோமா கேக்குறாங்க. எல்லாமே நீ பெரியார சொன்னதெல்லாம் அண்ணா கலைஞர் தான் சொன்னாரு. டே, அன்னைக்கு அரசியல் வேற. நான் இப்பயும் சொல்ற, பெரியார் பேசுறதெல்லாம் இவன் சொல்றான் இல்ல, அன்னைக்கு காலகட்டத்துல பெரியார் பேச வேண்டிய சூழ்நிலை. அன்னைக்கு காலகட்டத்துல பெரியார் என்னென்ன பேசினாரோ அன்னைக்கு காலகட்டத்துல அதெல்லாம் அவர் பேச வேண்டிய சூழ்நிலை. பேசி பாதுகாத்தார் மக்களை, விழிப்புணர்வை ஊட்டினார். இல்லைன்னா எல்லாமே பாப்பாங்கிட்ட அடிமையா போயிட்டு இருக்கும். இங்கிலீஷ்காரங்கிட்ட கிட்டத்தட்ட 250 ஆண்டு காலம் ஆங்கிலேயர்களின் ஏகாதிபத்தியத்தில் நாம் இந்திய மண்ணிலே வாழ்கிற கோடிக்கணக்கான மக்கள் அவரிடத்துல அடிமையாக கிடந்தோம். அந்த மாதிரி உள்நாட்டிலே சுதந்திரம் பறிந்து போயிருக்கும். குறிப்பா தமிழ்நாட்டுல பாப்பாங்கிட்ட நம்மள விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவனை எதிர்த்து நம்மள மேல கொண்டு வந்தவர். நம்மள திட்டினாதான்டா இவனுக்கு ரோஷம் வரும். தமிழனுக்கு திட்டுறா அவனை. ஏன் சாமியை திட்டினாரு? அதனாலதானே நீ பாப்பாங்கிட்ட போற. அதனாலதான் சாமியை திட்டினாரு. எந்த சாமியை திட்டாரோ பெரியாருடைய வார்த்தை அவங்க அம்மால அவங்க அக்கால ஒளி சீமான் சாமான் எந்த சாமியை திட்டாரோ பெரியாரு, அதே பெரியார் தான் கருவறைக்குள்ள எல்லாரும் போனோம்னு போராட்டம் பண்ணி எல்லாரும் கோயிலுக்குள்ள போனோம்னா வைக்கம் போராட்டத்தை போனார். அரங்கால குழு தலைவரா இருந்தார். சாமியை திட்ட பெரியாரு. அவர் ஒரு தீர்க்கதரிசிடா. அவர் அவதாரணா தான், திராவிடத்தின் அவதாரண்டா பெரியார். சோ இவன் அப்படி பேசிருக்கிறான். இதுக்கு நான் அவனுக்கு சொல்றேன், என்ன சொல்றது, பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுதான்றல, அவங்க அம்மால டே பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுன்றல, உன்னை ரொம்ப சீக்கிரம் மண்ணுக்குள் அனுப்புறேன்டா. மண்ணுக்குள்ள உன்னை ரொம்ப சீக்கிரம் நாங்க மண்ணுக்குள் அனுப்புறோம். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். ஒரு ஆள் மேல 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன். ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.